அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 15 திதிகளை பற்றியும், இந்த 15 திதிகளுக்கு உரிய திதி சூன்ய ராசிகளையும் திதி சூன்ய கிரகங்களையும் பார்க்க போகிறோம். இந்த திதி சூன்யத்தில் சிக்கிய ராசியில் உள்ள கிரகமும் திதி ராசிக்குரிய கிரகமும் அந்த திதி சூன்யத்தில் சிக்கியிருக்கின்ற பொழுது அந்த நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இப்போ எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நேரில் வந்துடுறாங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கலாம். அல்லது ஜாதகம் இல்லாதவங்க பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை அனுப்பிச்சி வைக்கலாம். இதற்காக மிக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது, குறைந்த தொகைத்தான் வாங்கப்படுகிறது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே எல்லோரும், அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே, ஆவலிலே தொடங்கப்பட்டது தான். நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்தால் உங்களுக்குரிய நேரத்தில், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் நேரில் வர தேவையில்லை. உங்களுடைய பயண செலவு மிச்சம், நேரம் விரயம் ஆவது மிச்சம். உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த திதி சூன்யத்தில் சிக்கன கிரகம் நன்மையே செய்யாது. அதுக்கு தசாபுத்தி வரணுங்கிறதெல்லாம் இல்லை. அதனால தான் ஜாதகம் எழுதுகின்ற பொழுது இந்தந்த திதிக்கு இன்னென்ன கிரகம் சூன்ய கிரகம், இது சூன்ய ராசின்னு எழுதிட்டோம்னா ஒரு ஜோதிட அன்பர் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் கரெக்டாக அதை சொல்லிடுவார். தொலைகிட்டெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. பார்த்த கிரகம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திதி சூன்யத்தில் சிக்கன கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை இழந்தே தீரும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு மகரம், துலாம் திதி சூன்ய ராசிகள். சனி சுக்கிரன் திதி சூன்ய கிரகம். துவிதை திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு, மீனம் திதி சூன்ய ராசிகள். குரு திதி சூன்ய கிரகம். திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு மகரம், சிம்மம் சூன்ய ராசிகள். சனி சூரியன் திதி சூன்ய கிரகம். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு கும்பம், ரிஷபம் திதி சூன்ய கிரகங்கள், திதி சூன்ய ராசிகள். சனி சுக்கிரன் திதி சூன்ய கிரகம்.
பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி, திதி சூன்ய ராசிகள். புதன் திதி சூன்ய கிரகம். சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு மேசம், சிம்மம் திதி சூன்ய ராசிகள். செவ்வாய், சூரியன் திதி சூன்ய கிரகம். சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு, கடகம் திதி சூன்ய ராசிகள். குரு, சந்திரன் திதி சூன்ய கிரகம். அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி திதி சூன்ய ராசிகள். புதன் திதி சூன்ய கிரகம். நவமி திதியில் பிறந்தவர்களுக்கும் தசமி திதியில் பிறந்தவர்களுக்கும் சிம்மம், விருச்சகம் திதி சூன்ய ராசிகள். சூரியன், செவ்வாய் சூன்ய கிரகம். ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு, மீனம் திதி சூன்ய ராசிகள். குரு திதி சூன்ய கிரகம். துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு மகரம், துலாம் திதி சூன்ய ராசிகள். சனி, சுக்கிரன் திதி சூன்ய கிரகம். திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம், சிம்மம் திதி சூன்ய ராசிகள். சுக்கிரன், சூரியன் திதி சூன்ய கிரகம். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் திதி சூன்ய ராசிகள். குரு, புதன் திதி சூன்ய கிரகம். அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் திதி சூன்யம் கிடையாது. இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த பையன் சஷ்டி திதியில் பிறந்திருக்காரு. இந்த சஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கு மேசம், சிம்மம் திதி சூன்ய ராசிகள். இந்த சஷ்டி திதிக்கு திதி சூன்ய கிரகம் எது? செவ்வாய், சூரியன். அப்போ இந்த சூரியன் பலம் இழந்து விடுகிறார். செவ்வாயும் பலம் இழந்து விடுது. திதி சூன்யத்தில் சிக்கிட்டா. திதி சூன்யம்னா என்ன? இருண்ட வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஒரு குகைக்குள்ளே போய் சிக்கிட்டு மூச்சு விடாமல் தவிக்கிற மாதிரி. நடுக்கடலில் சிக்கிட்டு தத்தளிக்கிற மாதிரி. பலன் இல்லாமல் போயிடும். சூரியனுடைய பவர் குறைஞ்சிடும், அதனுடைய காரகத்துவம் குறையும். செவ்வாயினுடைய பவர் குறைஞ்சிடும், அதனுடைய காரகத்துவம் குறையும். ஆனால்தான் ஒவ்வொரு திதியில் பிறக்கிறவங்களுக்கும் இன்னென்ன கிரகம் திதி சூன்ய கிரகம், திதி சூன்ய ராசின்னு சொல்லப்படுகிறது. அப்போது இந்த லக்கணத்தில் சூரியன் அஷ்டமாதிபதி, அதை நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் அது தேவையில்லை இதுக்கு. பொதுவாக சூரியன் திதி சூன்யத்தில் அடங்கிட்டார். செவ்வாய் அடங்கிருச்சு. அப்போ சூரியனுடைய காரகத்துவம் பாதிக்கும். தந்தை பாதிக்கும், தந்தை உடன் பிறந்தாரை பாதிக்கும், அரசாங்க வேலை பாதிக்கும், தைரியம், வீரியம் பாதிக்கும், வியாபாரம் பாதிக்கும், மலை, காடு, வனப்பகுதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைமையை கொடுக்கும். சூரியனுடைய அந்த பவரே குறைச்சிரும். அதே மாதிரி செவ்வாயினுடைய பவரும் குறையும். செவ்வாய் என்ன சொல்கிறோம்? சகோதரக்காரகன், பூமிக்காரகன், காணி, அக்னி, மண்மனை, வீடு, தைரியம், வீரியம், இராணுவம், போலீஸு, மருத்துவம், தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, போர்படை தளபதி, சேனாதிபதி, மாங்கல்ய பலம், வண்டி வாகன தொழில், பூமிக்காணி வியாபாரம், பூமிக்காணி விரயம், விதவிஸ்திரி போகம், மாங்கல்ய பலம் குறையிறது, இதெல்லாம் தான் சொல்லப்படுது. அப்போ இந்த லக்கணத்துக்கு 4-11 கூடிய செவ்வாய் வண்டி வாகனம், நிலபலம், சொத்து சுகம், ஆடம்பர வாழ்க்கை, தாய் வகைரா, வீடு வாசல்,
சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர், 11ஆம் இடத்துக்குரிய லாபாதிபதி அவர். அவர் போய் 12ல் மறைஞ்சிட்டார். அப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இந்த கணக்குப்படி பார்த்தா, சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. அப்படியெல்லாம் கூட கணக்கு எடுக்கலாம். அந்த கணக்கு இதுக்கு தேவையில்லை. அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் அது தேவையில்லை. பொதுவாக திதிசூன்யத்தில் சூரியன் செவ்வாய் மாட்டினதால இந்த ஜாதகனுக்கு இளைய சகோதரன் இல்லை. இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே அப்பா இருக்கிறாரு, ஆனால் எஸ்கேப் போயிட்டார் குழந்தைய அம்மாவை விட்டுட்டு. அப்போ அந்த திதி சூன்யங்கிறது பாதிச்சிருச்சு பாருங்கள். சொந்த வீடு கிடையாது, மண்மனை பூமி கிடையாது, எல்லாம் இதாயிடுச்சு. இப்போ இந்த குழந்தையும் அம்மாவும் தனியாக இருக்காங்க. அது வேறு விஷயம். அதனால தான் ஒரு கிரகம் திதி சூன்யத்தில் மாட்டியிருக்குதா இல்லையான்னு தெரிகிறதுக்கு அந்த ஜாதகம் எழுதுகிற போதே என்னென்ன திதிக்கு இந்த கிரகம் சூன்ய கிரகம், இந்த ராசி சூன்ய ராசின்னு அங்கே ஒரு குறி போட்டு கீழே எழுதிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பதிவு இன்னைக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.